உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் இன்றைக்கி களை கட்டும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய கோலமாக இருக்கிற கலர் மாவெல்லாம் கொட்டி அழகழகாக ரங்கோலி பொங்கல் பானைலாம் சூப்பராக வரைஞ்சிருப்பாங்க. எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் அடுப்பில் பொங்கல் பானை கொதிக்குதோ இல்லையோ, எல்லார் வீட்டு வாசல்லையும் கம்பல்சரி பொங்கல் பானை இருக்கும். நான் இந்த வருஷம் பெருசாக எதுவும் கோலம் போடாமல் சும்மா நார்மலாக சின்னதாக ஒன்று போட்டுட்டு பொங்கல் வைக்க கிச்சன் கிளம்பியாச்சு. பாயாசம், வடை, அந்த காயெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்கல்ல, அது நான் ஒரு 5 காய் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். ஆனால் இந்த கிராமத்து சைடெல்லாம் பார்த்தா ஒரு 21 காயெல்லாம் போட்டு நிறைய செய்வாங்க. அது சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக ஸ்வீட்டு, பழங்கள், அப்புறம் நான் சமைச்சதெல்லாம் வச்சு இலை போட்டு சூரிய பகவானுக்கு படையல் போட்டு காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு. நம்ம வீட்டு பெரியவங்கெல்லாம் செய்கிற அளவுக்குலாம் எனக்கு செய்ய தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த செஞ்சு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்டேன். சூரிய பகவானுக்கு நன்றி சொன்ன கையோட நம்ம வீட்டு முருகருக்கும் இலை போட்டு நெய்வேத்தியம் பண்ணி தீபாராதனை காட்டி நம்ம வீட்டு முருகருக்கும் பூஜை பண்ணி முடிச்சாச்சு. 6 வாரம் சிறுவாபுரிக்கு முருகரை தரிசனம் பண்ணுறதா வேண்டியிருந்ததில் இது கடைசி வாரமான 6வது வாரம் தான் இது. அதுவும் தை 1ல் முடியுது, ப்ளஸ் செவ்வாய்க்கிழமையும் கூட. எனக்கு டபுள் சந்தோஷம் வேறு. கூட்டம் ஆனால் செம்ம கூட்டம் இருந்ததுங்க. இன்றைக்கி தை 1ங்கிறனால செம்ம கூட்டம் இருந்தது கோவிலில். க்யூலாம் ரொம்ப பெரிய க்யூ. நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரைக்கும் அவ்வளோ க்யூ இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக லைன் மூவ் ஆனாலும் நல்லபடியாக முருகரை கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இது கடைசி வாரம் அப்படிங்கிறனால எல்லாருக்கும் ஒரு இனிப்பு கொடுத்து நிறைவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்து நல்லபடியாக அந்த 6 வாரம் வேண்டுதலை நிறைவு பண்ணியாச்சு. வேண்டுதலுக்காக மட்டும்தான் நாங்கள் 6 வாரம் அந்த கோவிலுக்கு வந்தோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. முருகர் எப்போல்லாம் வான்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரோ அப்போல்லாம் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் நாங்கள் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா கடவுளை பார்க்க யாருக்குங்க பிடிக்காது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த தைக்கு அப்புறம் நல்லதாக நடக்கணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொங்கலில் இருக்கிற இனிப்பு சுவை மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு முறை இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட இந்த பொங்கலை நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.